அப்ப நீங்க தான் அவளை தூக்கிட்டு வரணும். என்னது தூக்கணுமா? அட பாவீங்களா, எங்களை தூக்கும் போது அவன் எங்க முன்னாடி தானே இருந்தா, அப்ப தூக்க வேண்டியதுனே. போய் சொல்றாங்க சார், இவங்க 2 பேரை தவிர வேற யாரும் அங்க இல்ல சார். சார் என் பொண்டாட்டி போல சத்தியமா சொல்றேன் சார், எங்க முன்னாடி தான் சார் அவன் இருந்தா. ஆமா சார், ஆமா சார். அவளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியாது. ஆனா நீங்க 3 பேரும் என் ஹிட் லிஸ்ட்ல இருக்கீங்க. உன் பொண்டாட்டினா உனக்கு உசுறு தானே. நான் சொல்றது செய்யலைன்னா அவளை கொன்னுடுவேன். ராத்திரி நடந்தது ராத்திரியே மறக்கணும். இவ ஒரு ஓ, ராத்திரியில் அனுப்புறது பத்தாதுன்னு இப்போ பகல்லே ஆரம்பிச்சிட்டியா? உன் பிஏ மெசேஜ் பண்ணிட்டே இருக்கா? ஐயோ, அதை நான் அனுப்ப சொல்லலமா, அவ தானா அனுப்பிக்கிட்டு இருக்கா. ஆமா, இவர் பெரிய ரித்திக் ரோஷன். அப்படியே மெசேஜா அள்ளி குவிக்கிறாங்க. அதெல்லாம் உன்னைய பாக்குறதுக்கு முன்னாடிமா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை, சத்தியமா சொல்றேன். உங்க சத்தியத்தை தூக்கி குப்பையில போடுங்க. ஏதோ குழந்தைங்க ஆசைப்பட்டாங்களேன்னு. என்ன தம்பி தலைவர் ரொம்ப அர்ஜென்ட் போட்டீங்க, எங்களை தூக்கிட்டு வர சொல்லிட்டு இப்ப நீங்களே ஃபாலோ பண்ணி வந்துட்டீங்க. ஆளு பார்க்க சூப்பரா இருப்பா சார். இருப்பா. ஓ, அவளுக்கு மெசேஜ் பண்றது பத்தாதுன்னு அவளை தூக்கிட்டு வர சொல்லி இவனுங்களை அமைச்சிருக்கியா? நீங்க யாருன்னு தெரியல. நீங்க யாரு? போடா மாமா பையலே. என்ன சார் ஃபாலோ பண்ண சொன்னா என் பொண்டாட்டிட்டேன்டா. ஓய் போய் மாமன் சொல்லிட்டு போறாங்க. அந்த பொண்ணு உள்ள இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவளை ஒரு மாதிரி டேக் யுவர் சீட். வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் சாப்பிடுங்க. பாப்பா பேர் என்னது? குட் ஈவினிங் சார். ஆர்டர் ப்ளீஸ். ரெகுலர் ஆர்டர் தான் சார். உங்களுக்கு 65, மேடத்துக்கு வேற மிளகா பஜ்ஜி ஒரு பிளேட் மிளகா பஜ்ஜி காரம் இல்லாம கொண்டு வந்துடுறேன் சார். சொல்லிட்டேன். என்ன மாப்பிள, அந்த பொண்ணோட டேஸ்ட் ரொம்ப மட்டமா இருக்குது. ஏமாமே பின்ன கண்ணுக்கு லட்சணமா ஒருத்தன் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அவனை விட்டுட்டு வாயு வயிறுமா இருக்கவனே பார்த்துட்டு இருக்கான். அப்போ உடனே சாருக்கு போன் பண்ணி சொல்லிடலாம். ப்ராப்ளம் சீக்கிரமா முடிஞ்சிடும். போடு முதல்ல. நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வெளியில போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். எதிர்த்த மாதிரி டேபிள்ல அந்த பொண்ணு உங்களையே கண்ணிமைக்காம வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கு. எதிர்த்த டேபிள்லையா? நீங்க பாக்குறீங்களா? அப்பதான் சார், நல்லா பாருங்க. ஆமா சார், நைட்டுக்குள்ள ஒரு பொண்ணை தூக்கிட்டு வர சொன்னீங்களே, அதே பொண்ணு உங்களையே பாத்துக்கிட்டு இருக்கு சார். இது வந்து வேற மேட்டர்மா. வேற மேட்டர் வேற இருக்கா? அந்த வேற இல்ல, இது தள்ளி படுப்பா, இனிமே தூரதான் படுப்பா. இவ ஒருத்தி ரொம்ப கன்றாவியா பாக்குறா. ஓகேடா, யார் அந்த குழந்தை? அந்த முந்தி நீ பார்த்த? ஆமா மாப்பிள, நானும் தான் பார்த்தேன். மாமா வயிறுலாம் கலங்குது மாமா. அப்புறம்னா உங்ககிட்ட தனியா பேசதான் இந்த ஹோட்டலுக்கு கூட்டு வந்தேன். நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்காம நீ என்ன இந்த குழந்தையோட சுத்திட்டு இருக்க? உனக்கு என்ன என்னோட இந்த குழந்தை தான் முக்கியமா? அவ ஏன் குழந்தை? அவ கூட சுத்தாம உன் கூடயா சுத்துவாங்க? குழந்தைங்க பயப்படுதுல, அமைதியா சாப்பிடு. சாரி, சும்மா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காத. நானு வாஷ்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், நீங்க சாப்பிடுங்க. ரத்தம் மாதிரி தெரிஞ்சது. ஹலோ சார், அவன் நீங்க சொன்ன மாதிரி கொலைகாரியோ நாங்க நினைக்கிற மாதிரி சக்தி வாய்ந்தவள கிடையாது சார். ஒரு பேய் சார். பேயா? ஆமா சார், அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு சார். ஆமா சார். கூட ஒரு குழந்தைய கூட்டிட்டு திரியறா சார். குழந்தையா? அவ போட்டோ உங்க நம்பருக்கு அனுப்பிடுங்க சார். அவ உங்க பார்ட்னரை முடிச்சுவா போல. அவகிட்ட இருந்து முதல்ல உங்க பார்ட்னரை காப்பாத்துங்க, இல்ல அவரை கொன்றுவா சார். சார், என் பொண்டாட்டி விட்டுருங்க சார். எங்க அக்காவை விட்டுருங்க சார். ஓகே. அப்படிதானே தெரிஞ்சது.
ஆண்டி வீட்டுக்கு போலாமா? தூக்கம் வருது. போலாமா? வா, லெட்ஸ் கோ. வாங்க 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 வாங்க. நீங்க போங்க. ஐயோ இது வேற கால்மா. நீ உள்ள போமா, கார்ல வந்துடுறேன். போங்கடி, உங்க ஒப்பனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. பார்ட்னர், ரொம்ப பயமா இருக்கு. கண்ணாடியில மீரா தெரியுறா, கழுத்த நெரிக்கிறா. உயிருக்கு பயமா இருக்கு பார்ட்னர். ஒண்ணுக்கு கூட ஒழுங்கா போக முடியல பார்ட்னர். ரிலாக்ஸ் தியாகு, நிதானமா இரு, பயப்படாத. நீ வீட்டில் இரு, நான் ஒரு 1 hourல வந்துடுறேன். மறக்காம வந்துருங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நல்லா பார்த்துக்கங்க. நான் 2 நாள்ல வந்து கூட்டிட்டு போயிடுறேன். சரிங்கம்மா. ஆண்டி கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? நாளை கழிச்சு என் பர்த்டே. அம்மாவும் இப்படிதான் சொல்லிட்டு போனாங்க, ஆனா வரவே இல்லை. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களாச்சும் வரீங்களா? அம்மா வந்துடுறேன்டா, நீங்க வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்துட்டு இல்லை, அதான் அம்மா கேக் வாங்க வந்தேன். நான் வந்துடுறேன். கண்டிப்பா வந்துட வேண்டாம். நீ நிம்மதியா தூங்கு. வாங்க வாங்க. சித்தவதான் வந்திருக்கா. இன்னைக்கு ஒரு ராத்திரி எப்படியாவது தப்பிச்சிட்டா. போறண்டா சாமி. வாங்க வாங்க வாங்க. நீங்கெல்லாம் இங்கேயே இருங்க, நிம்மதியா படுத்து தூங்குங்க. என்னங்க என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? அதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாது. நீ நீ குழந்தைங்களை தூங்க வை, தூங்குங்க. சரிப்பா. ஏங்க ஏன் இப்ப கதவை போட்றீங்க? முதல்ல நம்பூதிரி கொடுத்த தாயத்தை எடுத்து கையில கட்டணும். எங்க வச்சிருக்கேன்னு தெரியலையே. சாமி ரூம்ல இருக்குமோ? மீரா போட்டோ எப்படி இங்கே?